ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் கிராமத்துல தான் இருக்குது. இது மகாத்மா சொன்னது நெசந்தா. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் கிராமத்துல தான் இருக்குது. ஆனா கிராமம் தான் இன்னும் முன்னேறாமலே இருக்குது. பொன்னி அரிசியை மகசூல் பண்ற விவசாயி அரிசிக்காக ரேஷன் கடையில மணி கணக்கில் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. படிப்படியா பாலை கறந்து பட்டணத்துக்கு அனுப்பிச்சிட்டு பழைய கஞ்சில வயிற்ற கழுவிட்டு இருக்கான். உத்தரவாதத்தோட அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளத்தோட அந்த படி இந்த படின்னு ஏகப்பட்ட படி இருக்கு. ஆனா ஒரு சில விவசாயிக்கு படுத்து தூங்குறதுக்கு வாசப்படி கூட கிடையாது. நாம பிறந்து இந்த மண்ணுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து இறந்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் கஷ்டம்தான், நஷ்டம்தான். நாம உழைக்கிற உழைப்புக்கும் எடுக்கிற மகசூலுக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் இல்ல. நாம இப்படி இருக்கிறப்போ இந்த பகுதியில புதுசா ஒரு பிரச்சனை முளைச்சு நம்ம மண் வளத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதான் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்க. இந்த பகுதியில புதுசா ஒரு ஜவ்வரிசி ஆலை வந்திருக்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ஆலையிலிருந்து வர்ற கழிவு நீர் நேர காலிங்கிற வாய்க்கால்ல கலக்கிறதுனால அதை பாசனத்துக்கு பயன்படுத்துற லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அதையே குடிநீரா பயன்படுத்துற பொதுஜனங்களும் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறாங்க. இந்த பிரச்சனை சம்பந்தமா மேலிடத்துக்கு எத்தனையோ முறை எடுத்து சொல்லிட்டோம். ஆனா எந்த விதமான பலனும் இல்ல. இனிமேலும் பொறுமையா இருக்கிறதுக்கு நமக்கு பொறுமையும் இல்ல. அதனால வர்ற 16ஆம் தேதிக்குள்ள ஜவ்வரிசி ஆலையை இழுத்து மூடலன்னா மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளையும் கூட்டி போராட்டம் நடத்துற முதல் ஆளு இந்த பெரிய துறையா தான் இருப்பான் அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த பெரிய துறை சொல்றதான் செய்வான், செய்யறதான் சொல்வான். விவசாயிகள் ஒற்றுமை வளரணும். வணக்கம், எல்லாரும் போயிட்டு வர. வணக்கம். என்னடா ஒரே டென்ஷனா இருக்க? இன்னைக்கு விவசாய சங்கம் கூட்டம் நடந்தது தெரியும்ல? ஆமா. அதுல பெரியதுரை என்ன பேசினாருன்னா, டேய், நம்ம ஜவ்வரிசி மில்ல இழுத்து மூட சொல்லி அதுல பாதிக்கப்படுற அத்தனை விவசாயிகளையும் ஒன்னா சேர்த்து வர 16ஆம் தேதி போராட்டத்துல இறங்க போறதா பெரிய தூரம் பேசியிருக்கான். அவ்வளவுதானடா. அவர் தலையிட்டா நம்ம ஜவ்வரிசி மில்ல இழுத்து மூட வேண்டி வரும்பா. ஓ, அவன் தலையே இல்லாம பண்ணிட்டா. இப்போ அப்பனும் புள்ளையும் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காங்க. அங்க அவங்கள எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா சந்தேகம் வந்துடும். நாளைக்கு காலையில குண்டேரி பள்ளம் வழியா அவங்க ஊருக்கு போறாங்க. ஐயா, என்ன விஷயம்? பாதையில் நம்ம நிறுத்தி தொந்தரவு பண்றதுக்கு தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கணும். என் பேர் பழனி பண்ணுங்க. இது என்ற ஒரே பொண்ணு மரகதம். ஆயிரக்கணக்கான ஏழை விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போறீங்க. இந்த ஏழை பொண்ணோட பிரச்சனையை தீர்த்து வைப்பிக்கிற நம்பிக்கையில தான் உங்களை கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்க முன்னாடி நிக்கிறோம்யா. இது வேற பிரச்சனையா இருந்ததுன்னா ஊர் பஞ்சாயத்துல சொல்லாமங்கய்யா. இது என் பொண்ணோட மான பிரச்சனை. அதனாலதான் நம்மளை பார்த்து நியாயமான பிரச்சனையா இருந்தா இந்த பெரியதோர உயிரை கொடுத்தாவது தீர்த்து வைப்பான். நீ கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம். கண்ணுக்கு லட்சணமா என் பொண்ணை பறிச்ச ஆண்டவன் என்னை கையில காசுல வர பறிச்சு போட்டாங்களே. இப்ப நீங்க இழுத்து மூட போறீங்களா ஜவ்வரிசி மில்லு? அதுல என் பொண்ணு வேலை பார்த்தா அந்த மில்லு முதலாளியோட மகன் ராசபாண்டி இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பழகி ஏமாத்தி போட்டாங்க. இப்போ காசு பணத்தை கொடுத்து கழட்டி விடலான்னு பாக்குறாங்க. அடுத்த மாசம் அவனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் நடக்கூடாதுங்க. அவன் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் பொண்ணு கிடக்குதான் கட்டணும். யோ பெரியவர, விட்டா எங்க ஜவ்வரிசி மில்ல இழுத்து மூடிட்டு அன்னைக்கே எனக்கு இவருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் போல இருக்கு. வர்ற 16ஆம் தேதி நீ தாராளமா போராட்டத்துல கலந்துக்கலாம். ஆனா இந்த லோகத்துல இல்ல, மேல் லோகத்துல. டே ராஜபாண்டி, இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக நீட்டி பேசணும் கையை விட்டு வச்சிருக்கான். இல்லனா என்னடா பண்ணுவ?
தன்னை கட்டிக்க போறவனு கூட பார்க்காம எனக்காக அப்பா அவனை அடிச்சு கொண்டுட்டு அந்த பொண்ணு இனிமே அந்த பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுக்க போறா? அப்பா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறத அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நீதான்ப்பா வாழ்க்கை கொடுக்கணும். அப்பா பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டு பெரிய சொல்ல இறந்து போயிட்டாருமா. ஆனா பொண்ணு தன்னுடைய வாழ்க்கை முடிச்சுக்கிறதுக்கு ஓடிட்டாமா. என்ன பண்றீங்க? என்ன தடுக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. கீழே இறங்குங்க. என்ன சாக விடுங்க. உங்களுக்கு மனைவியா வர தகுதி எனக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பாவியோட வாரிசு என் வயித்துல வளருது. நீங்க சாகுறது இல்லாம உங்க வயித்துல வளர்ற குழந்தைய சாகடிக்க நினைக்கிறேமா? தப்பு இல்லையா? அப்படியே நாங்க 2 பேரும் உயிரோட வாழ்ந்தா இந்த சமுதாயத்துல எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க போறாங்க? நீயும் உன் குழந்தையும் இந்த சமுதாயத்துல மரியாதையா வாழ்றதுக்கு என் மனைவியின் அந்தஸ்தை என்னால கொடுக்க முடியும். என் வயித்துல ஒரு குழந்தை வளருதுங்கிற விஷயம் தெரியாமலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு உங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்காக ஒளிமயமா இருக்க வேண்டிய உங்க எதிர்காலத்தை எதுக்காக கெடுத்துக்காதுங்க. நான் நம்பி எந்த கேட்டவனா இருந்தாலும் என் மனசு உடம்பை எல்லாத்தையும் அவங்க கிட்ட பறி கொடுத்துட்டேன். இனிமே உங்க நிழல கூட மிதிக்கிற அருகதை எனக்கு கிடையாதுங்க. உன் மனசுல மட்டும் அவனை நினைச்சிருந்தா உன்னை யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா நம்பி ஏமாந்ததால இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை வளருது. யாருமா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? அதுக்காக என் மனசாட்சின்னு ஒண்ணு. உன் விருப்பப்படியே நடந்துக்குமா. என் மனைவியை வாழ வேண்டாம். இந்த ஊர் உலகத்துக்கு என் வீட்டு எஜமானியா வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பதான் என் அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும். இல்லைங்க. நம்ம மரகதம் ஒரு ஆலமரமா இருந்து தன்னோட நிழல்ல இந்த கிராமத்தையே காப்பாத்துற குடும்பம் தம்பியோட குடும்பம். 1008 பேர்ல நாமளும் ஒருத்தர் அந்த நிழல் நின்றுட்டு போயிருவோம். ஆனா ஒண்ணு சொல்றமா, இது ஒரு மனுஷனோட கொடுக்கிற வாழ்க்கை இல்லம்மா, ஒரு தெய்வம் கொடுக்கிற பிச்சை. அம்மா தம்பி தன்னோட வீட்டு எஜமானியா உன்னை இருக்கு சொன்னாருமா. ஆனா ஒரு வேலைக்காரனோட விசுவாசத்தோட சாகிற வரைக்கும் அந்த வீடே கதை நாம இருந்துக்கலாமா? அம்மா தயவு செய்து மனசு மாத்திடுமா. இனியும் யோசிக்காதம்மா. அந்த அம்மன் கழுத்துல இருக்க தாலி எடுத்து கட்டிட்டு வா, ஊருக்கு போலாம். புஷ்பவலி, உலகத்துல எந்த மாமனாராவது தன் மருமகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவானா? நான் ஆசைப்பட்டோம். என்ன நடந்த இந்த கல்யாணத்தினால இந்த வீட்டுல வாழ்றது என் மக மட்டும்தாம்மா. அவளோட என் மாப்பிள்ள ஒரு நாள் கூட வாழ்றது கிடையாது. நீ மனசு மாறிட்டு தெரிஞ்சாதான் அவருக்கு வாழ்க்கை ஆரம்பமாகும். நீ எங்கால விழுக வேண்டாமா, ஒரு மகள் விழுந்து அழுதாய் போமா. கட்ன புருஷனோட மனசு உடம்பு ரெண்டுமே தனக்கு தான் சொந்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு சிரிப்பு சந்தோஷம். இல்லையா அம்மாவுக்கு ஆபத்து இல்லையா?
நான் யாரும் தெரிஞ்சா நீ என்கிட்ட எப்படி நடந்துக்க மாட்டேன். சும்மா இருடி. சின்னதர பொண்டாட்டின்னு தெரிஞ்சு தாண்டி வந்திருக்கேன். விஷம் வச்சு அன்னைக்கே அவன் செத்துருக்க வேண்டியது. பொழைச்சுட்டான். இப்ப மட்டும் அவன் இங்க வந்தான்னு வச்சுக்க, அக்கு வேற ஆணி வேறையா தனித்தனியா பிரிச்சிட மாட்டேன். நான் இப்பதான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். அவர் கூட வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இப்பதான் சேர்ந்தே வாழ போறீங்களா? நல்ல முகூர்த்த நேரத்துல தான் வந்திருக்கேன். ஆட்டோ சட்ட. தெய்வமே என்ன காப்பாத்து. தெய்வம் வரும்போது பாத்துக்கலாமா? வேணாங்க, வேணாம். இந்த பாவியை காப்பாத்துறதுக்காக நான் உங்க கால்ல விழல. என்ன காப்பாத்திக்கத்தான் நான் உங்க கால்ல விழுந்தேன். இந்த பாவியை கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிடாதீங்க. நீங்க எனக்கு வேணும். நீங்க எனக்கு வேணும். கரப்பட்டவ என் பொண்ணு. அவளுக்கு இந்த ஊருக்குள்ள கற்புக்கரசின் பேர் வைத்திருந்தீங்க. மாப்பிள, எங்க குடும்பத்தை பொறுத்தவரையில கடவுளை விட மேலான வந்தீங்க. உங்களை அந்த பொண்ணு கலங்கமானவன் சொன்னதை என்னால தாய்க்க முடியல மாப்பிள. அதான் எல்லா கதையும் சொல்லிட்டு எனக்கு வேற வழி தெரியலைங்க மாப்பிள. ஊருக்கெல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டு இவ்வளவு நாளும் இருட்டுக்குள்ள இருந்திருக்காரு. உங்க எதிர்க்க நிக்கிறதுக்கே தகுதி இல்லாதன்னா உங்களை எதிர்த்து பேசி உங்க மனசை எவ்வளவு நோகடிச்சிட்ட. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க பொண்டாட்டியை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலனாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு தாயா இருக்கிறதுக்காவது எனக்கு அனுமதி கொடுங்க. கொடுப்பீங்களா?